அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை. யாக்கோபு. உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. ஆதியாகமம் 32:28. ஜெபத்தில் வல்லமையாக போராடுகிற பக்தனாகிய யாக்கோபை இன்றைக்கு சந்திக்கவிருக்கிறோம். யாக்கோபு என்ற பெயருக்கு போராடுகிறவன், ஏமாற்றுகிறவன், எத்தன் என்பதெல்லாம் அர்த்தமாகும். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் பிறந்த யாக்கோபும் ஏசாவும் இரட்டை பிள்ளைகள். யாக்கோபு ஆடு மாடு மேய்க்கிறவராயும் ஏசா வேட்டைக்காரனும் வனசஞ்சாரியுமாயிருந்தார். யாக்கோபுக்கு எப்பொழுதும் கர்த்தர் மேலும் அவருடைய ஆசீர்வாதங்கள் மேலும் தாகம் இருந்து கொண்டே இருந்தது. சேஷ்ட புத்திரபாகத்தை எப்படியாவது தனக்குரியதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையினாலும் தன் சகோதரனின் அலட்சியத்தினாலும் கூழை கொடுத்து அதற்கு பதிலாக சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டார். தன் தகப்பனாகிய ஈசாக்குக்கு வயது முதிர்ந்ததினால் கண்கள் பார்வையற்று போனதை பயன்படுத்தி ஏசாவாக நடித்து தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். தன் மாமனாகிய லாபான் பலமுறை கூலியை மாற்றினாலும் பல்வேறு விதங்களிலே தனக்கான மந்தையை பெரிதாக்கிக் கொண்டார். மட்டுமல்ல, முழு இரவும் கர்த்தரோடு போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிட மாட்டேன் என்று ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இஸ்ரவேலாய் மாறினார். இஸ்ரவேல் என்ற வார்த்தைக்கு தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்ளுகிறவன், தேவ பிரபு என்பது அர்த்தமாகும். யாக்கோபுக்கு எப்படியாகிலும் முன்னேற வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமும் இருந்தது போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறுவதிலும் ஜெபத்திலே கர்த்தரோடு போராடி பெற்றுக்கொள்வதிலும் தாகம் இருக்க வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய வரங்களையும் வல்லமைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் யாக்கோபின் தீர்மானம் உங்களுக்கு தேவை. எலிசாவும் கூட எப்படியாகிலும் இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எலியாவுக்கு சீஷரானார். எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தார். இந்த விடாப்பிடியான வாஞ்சைதான் ஆவியின் வரங்களை இரட்டிப்பாய் எலிசாவுக்கு பெற்றுத்தந்தது. மட்டுமல்ல, யாக்கோபு தன் வாழ்நாளெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவும் தனது 30 வயது வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பின்பு எல்லா விதத்திலும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:8. உங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் உண்டா? யாக்கோபு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சென்றபடியார் கர்த்தர் அதை கண்டு யாக்கோபுக்கு தரிசனமானார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கும் ஊழியக்காரருக்கும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கு சொப்பனங்களையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் தந்தருளுவார். உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். எண்ணாகமம் 24:5.